முன்னே போகவிட்டு பின்னே அழைப்பதன் காரணம் என்ன? தாயே, ஒரு நேரத்தில் இந்த பாலகன் உங்களை அழைத்தால் நீங்கள் வருவீர்களா என்று பரிசோதித்து பார்த்தேன். நான் அழைத்த குரலுக்கு குரலோசை கொடுத்து விட்டீர்கள். நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவோம் தான் இந்த செல்லியாகப்பட்டவள். அதனால் நீ அழைத்த குரலுக்கு நான் வந்து விட்டேன். சென்று வரட்டுமா? அடியே செல்லி என்று அழைக்கிறாயே, என்ன ஆனது? அம்மா தாயே என்று அழைப்பதற்காக அடியே என்று தவறான வார்த்தை வந்து விட்டதம்மா. அப்படியா? நாவின் பிழையினால் வந்ததை தவிர என் மனதார நான் அழைக்கவில்லை தாயே. சரி, ஏன் அழைத்தேன் என்று தெரியுமா? இந்த அற்ப மாடர் மனதில் எனக்கு ஒரு ஆசை ஒன்று பிறந்திருக்கிறது. ஆசை பிறந்திருக்கிறது. என்ன ஆசை பிறந்திருக்கிறது? நீங்கள் கழுத்தில் சூடி கொண்டிருக்கின்றேன் இந்த மலர் மாலை எனக்கு வேண்டுமாமா? பரிசாக இருப்பீர்களா? இதோ பார் சந்திரசேகரனையா, எனக்காக அனைத்துமே நீ செய்து வைத்திருக்கிறாய். அதனால் என்னுடைய கழுத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். இந்த மலர் மாலை தானே உனக்கு வேண்டும். இப்போதே நான் நான் கேட்ட மலர் மாலை பரிசாக அளித்தீர்கள். பேர் ஆனந்தமணிந்தன் அம்மா, பேர் ஆனந்தமணிந்தன் அம்மா. நீங்கள் புறப்படலாமே. அம்மா, நீ மீண்டும் எதிரியாக அழைக்கின்றாய். மீண்டும் அழைப்பேன் என்றால் காரணம் இருக்கின்றது அம்மா. என்ன? தாயே, எங்கள் நாட்டு மக்களுக்கு நோய் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக எனக்கு நீங்கள் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேம்பாடு எனக்கு பரிசாக வேண்டும் அம்மா. வேம்பாடு பரிசாக. நாட்டு மக்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய இந்த வேம்பாடு உனக்கு வேண்டும். அவ்வளவுதானே? ஆனந்தம் கொண்டேன், வேம்பாடு அளித்தீர்கள், பேரின்பம் கொண்டேன். உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய நகை அனைத்துமே எனக்கு வேண்டும் அம்மா. ஏனென்றால் இந்நாட்டு மக்கள் களவு தொழில் அதிகமாக செய்கின்றார்கள். உனது ஆலயத்தில் இருந்தால் அது திருடு போகிறோம். என்னுடைய அரண்மனை வைத்து நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றேன். என்னுடைய கழுத்தில் தங்க மார்பதகத்தை இப்போது உனக்கு நான் பரிசாக அளிக்கின்றேன். அனைத்தையும் நாய்க்கு பட்டம் கட்டின மாதிரி நாய்க்கு நீ உரைத்தபடியே நீ கேட்ட அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன். நான் கேட்ட அனைத்தும் கொடுத்து விட்டீர்கள். மனமகிழ்ச்சி அடைந்து விட்டேன். இன்னொன்று இன்னொரு பொருள் என்னிடத்தில் இருக்கிறதா? என்ன வேண்டும்? உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி சூலாயுதம் எனக்கு வேண்டும் அம்மா. என்ன? இந்த திரிசூல உடைக்க வேண்டுமா? இதோ பார், இந்த திரிசூலமாகப்பட்டது. இதை வைத்துக் கொண்டுதான் பாமர மக்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த திரிசூலத்தை கேட்கிறாயே, அனைத்தையும் கேட்டால் உனக்காக நான் கொடுத்தேன். ஆனால் இந்த திரிசூலத்தை என்னால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? முடியாது. அப்பனா நீங்க போய் வாங்க. போயிட்டு வரட்டுமா? போய் வாங்க. சந்திரசேகரனார், இவ்வளவு நேரமாக மரியாதை அம்மா தாயை என்று உரைத்தால்
பாடி என்று உரைக்கிறாயே, இது தர்மமா? தர்மம் இல்லத்தான், அதர்மம் தான். நான் தப்பு தான் பண்றேன், நீ செய்தது நல்லதா? இப்பேற்பட்ட பலி கேட்டி அது நல்லதா? என்னுடைய மனைவியை பலி கொடுத்தேனே, அப்போது நன்றாக இருந்தா. கேவலம் நான் என்ன கேட்டேன்? உன் கையில் இருக்கக்கூடிய அந்த சூளத்தை தானே கேட்டேன். எத்தனை நாளைக்கு தான் நீ கையில் வச்சுக்க நான் தான் தெய்வம் காட்சி கொடுத்துருக்கேன். நாங்க என்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் நான் காட்சி கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்தா அது காட்சி தராதா? சந்திரசேகரனார், நானும் அந்த மந்திர கோலைக்கு கட்டுப்பட்டவனாக இருந்து கொண்டிருந்தேன். என்னுடைய உருவத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஆகினாலே நான் கேட்ட நரபலியை நீ தடையில்லாமல் கொடுத்த காரணத்தினால் மட்டுமே தான் உனக்கு நான் கண்முன்னே காட்சி அளித்தேனே தவிர நரபலி கொடுக்கவில்லை என்றால் நான் ஏன் உண்மையின் காட்சி அளிக்க போகின்றேன்? கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது, 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 முடியாது. நரபலி எடுத்த பிறகு நான் கேட்ட சக்தி சூழாயத்தை கொடுக்கும்படியாக இருந்து உரைக்கின்றாய். இப்பொழுது நீ எனக்கு அடிமையாக வேண்டும். என்ன அடிமையாக வேண்டுமா? இதோ பார் சந்திரசேகரையா, உனக்கு நான் அடிமையாக வேண்டுமா? நரபலி எனக்காக நீ கொடுத்தாய் என்ற காரணத்திற்காகவே தான் நீ கேட்ட வரமதை உனக்கு நான் அளித்தேன். நீ என்னிடத்திலே கேட்ட அத்தனை பொருளை உனக்கு தானமாக கொடுத்தேன். ஆனால் உனக்கு அடிமையாக வேண்டும் என்று உரைக்கின்றாயே, நான் யார்? ஆதியிலே தோன்றி ஆதிவரா சக்தி. நீ யார்? சாதாரண ஒரு அற்ப மானிடன். நீ அப்படி இருக்கும்போது ஒரு மானிடனுக்கு இந்த ஆதிசக்தி அடக்கமாவதா, இந்த செல்லியம்மன் அடக்கமாவதா ஒரு காலம் முடியாது. முடியாது. உனக்கு எதுக்கு ஆலயம்? உனக்கு எதுக்கு ஆராதனை? வேண்டாம், உனக்கு எதுக்கு வேண்டாம்.
தண்ணி அவளாதி சக்தி நம்மையாளும் சக்தி உன்னகை மின்னிதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா ஆதிசக்தி நம்மையாளும் சக்தி உன்னகை மின்னிதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா அஞ்சுதலை நீக்குகின்றாய் ஆறுதலுமா என்றார் எழி செய்தாரும் அம்மா அஞ்சுதலை நீக்குகின்றாய் ஆறுதலுமா என்றார் எழி செய்தாரும் அம்மா சொந்தமிடும் அடியார்க்கு சோதனைகள் ஏனம்மா சொந்தமிடும் அடியார்க்கு சோதனைகள் ஏனம்மா உன் புகழ் வெந்தயம்மா பரிமாறி மகமாயி வழி காட்டுவாய் கரிமாறி மகமாயி வழி காட்டுவாய் எதிர்காலம் எதிர்காலம் ஒளியேற்றுவாய் அவளாதி சக்தி நம்மையாளும் சக்தி உன்னகை மின்னிதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கும்பலமும் போக்குகின்றார் இருவினைகள் தீரம்மா முக்தியை தாரும் அம்மா கும்பலமும் போக்குகின்றார் இருவினைகள் தீரம்மா முக்தியை தாரும் அம்மா அவ என்ன புரியுது அவ பெருமை பாரு அவ யாரு அவ யாரா ஏய் உனக்கு தான் சாமி இப்போ நான் யாரு வரம் பெற்ற வரப்பிரசாதி இருக்கும்போது நான் வா என்றால் வர வேண்டும் போ என்றால் போக வேண்டும் இந்த பரந்த உலகத்தில் நானே கடவுள் அப்படி இருக்கும்போது இவ யார் சுத்தமான காமத்துக்காக ஏய் பரம உலகத்தில் நானே சந்திரசேகரனா நீ உரைத்த வார்த்தை கேட்டவுடனே இந்நேரம் நீ எரிந்து சாம்பலாய் இருப்பாய் ஆனால் உன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய மந்திர கோலைக்கு கட்டுப்பட்டலாக இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் கோபம் அனைத்துமே அப்படியே அடங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மந்திர கோளுக்கு அகப்பட்டவள் அது மட்டுமா என்னை சத்தியம் செய்து கொடுத்தினாய் எந்த ஒரு நேரத்திலும் என்னை அவதூறாக பேசினாலும் திட்டினாலும் பேசினாலும் என்னால் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்று சத்தியம் செய்து கொடுத்தாய் அல்லவா எதற்காக என்னை நெருக்க ஓடி வருகின்றாய் அதுவும் சாதாரணபடியாக கொடுத்தேன் தாய்க்கு தலைமகள் தாய் தக்கரை சொல்லுவேன் நிறைவாத வெற்றிலே என்னுடைய பொண்டாட்டியை கோலி விட்டதே சந்திரசேகரனா இப்படி எல்லாம் நீ என்னை சித்திரவதை செய்வாய் உனக்கு அடக்கமாக இருக்க வேண்டும் என்று நீ உரைப்பாய் என்று தெரிந்திருந்தால் ஒரு நாளும் ஒரு நேரத்திலும்
நான் நரபலியை கேட்டிருக்க போவதே கிடையாது. ஆனால் ஏதோ ஆத்திரத்தில் அறிவிழந்தேன், உன்னிடத்தில் நரபலியை கேட்டேன். நீயோ நரபலியை கொடுத்து விட்டாய். இந்த தெய்வத்தையே, இந்த செல்லி அம்மனையே உனக்கு அடக்கமாக்கி விட்டாய். இப்போது உனக்கு அடக்கமாக இருக்கிறேன். ஏய், வரத்தை கொடுத்தவள் மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றாயே, எப்பேற்பட்ட பலி கேட்க வேண்டும்? இந்த கலியுகத்துல ஆட்டை கேட்கலாம், மாட்டை கேட்கலாம், கோழி கேட்கலாம், நிறை மாத கர்ப்பிணி கேட்கலாமா? கேட்க கூடாத வழியை கேட்டு விட்டாய். நானும் கொடுக்க கூடாத வழி கொடுத்து விட்டேன். சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டாய், எனக்கு அடிமையாக விட்டாய். இப்பொழுது என்னுடைய அரண்மனை அனைத்து எப்படி பற்றா அசுத்தமாக இருக்கின்றது. அதனால் என்னுடைய மனைவி இருந்தால் அனைத்தையும் சுற்றி சுத்தம் செய்திருப்பாளவா? இப்பொழுது உன் கையில் துடப்பம் எழுத வேண்டும். துடப்பம் எழுதி என் அரண்மனை சுத்தம் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டாம். முடியாது. சந்திரசேகரனா, கரத்திலே திரிசூலத்தை ஏந்தக்கூடியவனுடைய கரத்திலே துடப்பத்தை கொடுத்து உன்னுடைய அரண்மனையை சுத்தம் செய்வதை உரைக்கிறாயே. ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருந்தால் உன்னுடைய அரண்மனையை சுத்தம் செய்திருப்பாள். தாலி கட்டிய மனைவி இருந்திருந்தால் இந்த வேலையை செய்திருப்பாள். ஆனால் நானே அவளைக்கு உனக்கு நான் பலி கொடுத்திருக்கிறேன். அந்த வேலையை இப்போது என்ன செய்ய சொல்லுகிறாயே? நானே செய்து முடிக்கின்றேன். செய்து முடிக்கிறேன். அண்ணா, நாராயணா, கோவிந்தா, இந்த தந்தையாகப்பட்டவன் அற்ப மாநிலத்திலே வரத்தை கொடுத்து விட்டு இப்படி மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றேனே, என்னை காப்பாற்ற வரமாட்டாயா? ராகவனி ரமணா, ராகவனி ரமணா ரகுநாதா.
ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தாரா ஏய் கணக்கு அடிக்கல குத்தம் செய்து விட்டா வரம் கொண்டு வா ஏய் பாரியா பாரி பாரி முன்னாடி குடுறா ஏய் வச்சி வாங்கிட்டேன். ஆ, எதுமே எங்க கொட்டான்? எங்க கொட்டுவான் என் தலைமையில தான் கொட்டேன் என்னடா பண்ணா என்ன பண்ணா தலைமையில தான் தலைமையில கொட்ட கொட்டான். சொன்னா கொட்டுவியா ஏய் கோழி நாத்தடிக்குதுப்பா. எங்கடா ஏத்தாண்டா ஏய் ஏய் இல்ல யாரால யாரால நான் ஒன்றும் செய்யலையே பாத்து, சும்மா வச்சுக்கிடக்காத. சந்திரசேகரனார், நீ உரைத்தபடியே உன்னுடைய அரண்மனையிலே நான் சுத்தம் செய்து விட்டேன். சுத்தம் செய்து விட்டாயா சுத்தம் செய்த பிறகு என் மனைவி அந்த என்ன தடவை செய்திருப்பா என்ன செய்திருப்பா? அனைத்து சாணம் தெளிச்சிருப்பா அப்படி என்றால் இப்போ இது வாயற்படியில் சாணம் தெளிக்க வேண்டியது சாணம் தெளி சாணம் தெளிக்க வேண்டுமா? ஏய், இது எல்லாம் உன்னுடைய விளையாட்டு என்றால் அதை மாற்ற யாரால முடியும்? குப்பை மேட்டில நின்று கோவிந்தா என்று குரல் கொடுத்தாலும் அப்பொழுதே ஓடி வந்து இந்த கண்ணினுடைய குறையை தீர்த்து வைப்பாரியே கோவிந்தா. நான் இப்படிப்பட்ட அவதி நிலைக்கு ஏற்பட்டு விட்டேனே அண்ணா. திருப்பதி மலை வாசா திருப்பதி மலை வாசம் வெங்கடேசம் திருவடி அருள் நேசம் பிரகாசம் திருப்பதி மலை வாசம் கோரிக்கை நிறைவேற்றி கொண்டாடு தொண்டனுக்கு உலகிலா வாழ்வு தரும் கோவிந்தா. திருப்பதி மலை வாசம் வெங்கடேசம் திருவடி அருணேசம் பிரகாசம் திருப்பதி மலை வாசம் சாணம் தெளிச்சாச்சா தெளித்து விட்டேன். சாணம் தெளித்த பிறகு கோலம் விட வேண்டும் அவ்வளவுதானே கோபப்படுகிறேன். அலமேலும் அலமேலும் மங்கை மகிழும் மனதாளா அலமேலும் மங்கை மகிழும் மனவாளா அடியவர் இதயம் கமழும் குணசீலா மலர்கே மலர் பாதம் மலர்வாருதா மலர்கே மலர் பாதம் மலர்வாருதா வாசவாசினி வாசனை வருவா திருப்பதி மலை வாசம் வெங்கடேசம் திருவடி அருணேசம் பிரகாசம் திருப்பதி மலை வாசம்
அப்படியே நெடுக்க போட்டேன்னு வச்சுக்கா. டேய் கோலமாடாது என் மனைவி இருந்தால் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை புள்ளியாக வைத்திருப்பாள். அந்த வண்ண மேகங்களை கோலமாக இட்டிருப்பாள். கோலமாடிது. நீ உரைத்தபடியே சாதனை விட்டேன், கோலமிட்டு விட்டேன். அனைத்து வேலை முடிந்து விட்டதா? இப்பொழுதாவது என்னை விட்டு விடு. உன்னை விட வேண்டுமா? விடுவதற்கான நரவழி கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய மனைவியை கொடுத்திருக்கின்றேன். டேய், 1000 வேலி நிலங்களும் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது. அந்த 1000 வேலி நிலங்களும் இவ ஒரு வழி அறுவடை செய்ய வேண்டும். ஆகட்டுமா? என்ன? கையில் அறுவடை ஏற்பு. உனக்கு இருப்பதோ 1000 வேலி. அந்த 1000 வேலி நிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நெற்கதிர்களையும் என்னுடைய கரத்தினால் நான் அறுவடை செய்ய வேண்டும். நீ ஒருவள் மட்டுமே செய்ய வேண்டும். 1000கணக்கான ஆட்கள் செய்யக்கூடிய வேலையை நான் ஒருவன் செய்ய வேண்டும். அதற்காகத்தான பலி கொடுத்து என் பொண்டாட்டி கொடுத்த. என் பொண்டாட்டி யாரு? பத்தினி. வேற யாரியா? தேவரியா எங்க? ஹேய், அவ கையில் அருவாள் ஏந்தி இப்போது 1000 வேலி நிலங்களும் அறுவடை செய்ய வேண்டாம். ஒரு அருவாளை நீ சொன்னபடியே உனக்கு இருக்கக்கூடிய 1000 வேலையிலே இருக்கக்கூடிய அனைத்து நெற்கதிர்களையும் இப்போது நானே அறுவடை செய்கிறேன். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தி பெறலாம். ஆனால் பிறருக்கு கொடுக்கணும் என்று நல்ல முள்ள படைத்து இதே தாயகரம் சேர்ந்த சசி கோவில் தர்மகத் அவர்கள் எங்களது நாடகமன்றத்தின் உரிமையாளர் விளங்கக்கூடிய எம் பச்சையம்மன் ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் 500 வழங்கியுள்ளார். மன்றத்தின் சரக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கோவிந்தா காக்கை சிறகிரிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகிரிலே நந்தலாலா காக்கை சிறகிரிலே நந்தலாலா. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா. நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா. உந்தன் தீண்டுமிட்டம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. நீ உரைத்தபடியே ஆனா 1000 வேலையில இருக்கக்கூடிய அனைத்து நெற்கதிகளும் மறுத்து போட்டு விட்டேன். 1000 வேலி நெற்கதிர் அறுவடை முடிந்து விட்டது. இந்த 1000 வேலி நெற்கதிரோ
இப்போது தாள் அடிக்க வேண்டும். தாள் அடித்து அறுவட்ட தாள் ஒரு பக்கமா நெல்மணிகள் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். அடி, அடி, என்ன? அடி, அடி, அடி.